வரவேற்கின்றோம். என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களுடைய கல்லூரியிலே வந்து பேசுவதற்கு அழைத்த போது என்னை எதற்காக அழைக்கின்றீர்கள் என்று கேட்டேன். நூற்றுக்கணக்கான கல்லூரிகளிலே உரையாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த உரையை எங்களுடைய மாணவ மாணவிகளும் கேட்க வேண்டும் என்று அழைத்ததன் பேரில் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேன். ஏனென்றால் நான் அரசியல்வாதி அல்ல. ஆனால் அந்த நேரத்தை நீங்கள் சரியாக கேட்பீர்களே ஆனால் இந்த அரங்கத்திலிருந்து வெளியிலே செல்லும் போது உங்களுடைய சிந்தனைகள் சிறகடிக்கும் என்பதை மட்டும் அறுதியிட்டு உறுதியாக கூறிக்கொண்டு இட்ட பணியினை ஏற்று சில வார்த்தைகள் சொல்ல விளைகின்றேன். படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிக்குது, பொண்ணு என்ன படிக்குது, எந்த கல்லூரியில் படிக்கிறான் என்பது தானே ஒழிய எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார்கள் என்பது அல்ல. ஏன்? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு பாதுகாப்பு. கல்வியை எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தாக பெற முடியாது. அதை படித்துத்தான் பெற வேண்டும். கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவியையும் அல்லது மாணவனையும் அவர்களுடைய வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது. அதோடு மட்டுமல்ல மாணவர்களே, மாணவிகளே, இந்த உண்மைகளை முழுமையாக உணர்ந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை வெட்கப்பட வேண்டிய ஒன்றுதான், ஆனால் அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் அதனை விட வெட்கக்கேடு என்றான் பெஞ்சமின் பிராங்க்லின். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தி. அதோடு நிறுத்தவில்லை மாணவிகளே, மாணவர்களே. இந்த கல்வியானது எந்த அளவிற்கு ஒரு மனிதனையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது என்பதை 1000 வருடங்களுக்கு முன்பே சொல்லி சென்று விட்டார்கள். என்ன சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? இளமையில் கல் என்கிறது ஆத்திச்சூடி, என்னென்ப ஏன எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்கிறான் வள்ளுவன். என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்கிறது கொன்றைவேந்தன். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்கிறது நாலடியார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறான் அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையிலே. பிச்சை எடுத்தாவது படிடாங்கிறான். அப்படின்னா கல்வியினுடைய பொருள், கல்வியினுடைய வளம், கல்வியினுடைய அர்த்தம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உணர்ந்திருக்கின்றோமா? ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். எவ்வளவு சொத்து அப்பா அம்மா பிள்ளைக்கு சேர்த்து வச்சாலும் அதை விட சிறப்பான சொத்து கல்விடாங்கிறான். அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. எவ்வளவு பரிசுகளை நீ பெற்றாலும் கல்வி என்ற பரிசை நீ பெற்று இந்த கல்லூரியில் இருந்து வெளியிலே சென்றால்தான் உலகத்தில் உள்ள பெரிய பரிசுகளிலே அது பெரும் பரிசு என்கின்றான். அதோடு நிறுத்தவில்லை மாணவர்களே. நன்றாக நாம் சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் இந்த கல்வியை பற்றி இத்துணை பேர் இத்துணை 1000 வருடங்களாக ஏன் படித்து சொல்கின்றார்கள் என்று பார்த்தால், வெள்ளத்தால் போகாது வெந்தணலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது கள்ளர்க்கோ மிக அரிது காவலோ மிக எளிது கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வது ஏனோ என்கிறது விவேக சிந்தாமணி. என்ன அர்த்தம்? கொடுக்க கொடுக்க பணமா இருந்தா கூட குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். அதுதாண்டா கல்வியினுடைய தனி சிறப்புங்கிறான். அதோடு நிறுத்தவில்லை. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால படிறான். ஒரு அரசனாக இருந்தால் கூட அவனுடைய நாட்டிலே மட்டும்தான் சிறப்பு. ஆனால் ஒரு கல்வியாளனாக கற்றறிந்த அறிவாளனாக இருந்தால் உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் அவனுக்கு சிறப்பு. அதனால படிறான். அதோடு விடவில்லை. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே பிறப்போர் அண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் பெற்ற தாயும் மனம் தெரிவாள். எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? பெற்ற தாய் கூட நல்லா படிக்கிற பிள்ளைகிட்ட கொஞ்சம் அன்பு ஆசையை அதிகமாக வச்சிருப்பாள். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக வெண்ணாதவருள் அறிவுடையோனாறு அரசும் செல்லும். அரசன் கூட தன்னுடைய அரசாட்சியை
மூத்தவனை வாடா என்று அழைக்காமல் அறிவுள்ள பிள்ளையிடம்தான் பொறுப்பை ஒப்படைப்பான். அப்பொழுதுதான் நாடு சிறக்கும். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கட்படுமே. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றிலே. எந்த ஜாதி, எந்த மதம், எந்த குலம், என்ன இனம், எதுவா வேணாலும் இருந்துட்டு போ, நீ படிச்சுட்டேன்னா பாக்கி எல்லாம் உனக்கு கீழே, அதனால படிறான். அதற்கு பின்னால் வந்த பாரதிதாசனோ எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பில்லாத வீடு இருட்டான வீடுடான்ட்டான். படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. சுடுகாடுடான்ட்டான் படிக்காதவன். அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும்னா. ஊர்ல பார்த்துருப்போம், பெரிய பணக்கார குடும்பமா இருக்கும், வசதி வாய்ப்பு இருக்குன்னு படிக்க மாட்டான், நின்றபடி விழுந்துரும். ஏழை குடும்பமா இருக்கும், பிள்ளைக்கு படிச்சிருப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். உடையவர் என்பவர் கல்வி உடையவரே, இல்லாதவர் என்பவர் கல்வி இல்லாதவரே என்கிறது குடும்ப விளக்கிலே பாரதிதாசன். எதுக்கு இவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் சொன்னாங்க? எதுக்குன்னு சொல்றேன் கேளுங்க. இங்க இருக்கிறவங்கலாம் கிராமப்புறத்துல, சேலத்தை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருந்து வந்து அப்பா அம்மா நெத்தி நேர் நிலத்துல விழ கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் படிக்கிறது இங்க அனுப்பிச்சிருக்கிறாங்களே, நீங்க ஏன் படிக்கணும்? நம்மெல்லாம் பணக்கார குடும்பம் இல்லை. என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போதே சொன்னாங்க, ஏழை விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன் என்பதனால் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கின்றேன். இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் தெரியுமா? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்மை போன்ற ஏழை குடிசைகளிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழைகளினுடைய வீட்டிலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் மாணவிகளே, மாணவர்களே, வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும் போது, நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. எங்கள் அப்பா நான் சின்ன பிள்ளையா படிக்கும்போது உங்கள் அப்பாலாம் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, கல்வி மட்டும் படிப்பா, அது படிச்சுட்டேன்னா எது ஒன்றை விட்டு போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாது அப்படிம்பாங்க. நான் அதை கேட்டேனே ஒழிய அதனுடைய பொருள் இவ்வளவு விரிவானது என்று எனக்கு அப்போது தெரியாது. ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் தெரியுமா? காவல்துறை அதிகாரியாக நான் பணிபுரிந்ததை பற்றி இங்கே படித்தார்கள் மாணவர்களே, மாணவிகளே, நீங்கள் எல்லாம் கைதட்டினீர்கள். அந்த காக்கி உடை என்னிடம் இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள், என்னுடைய மார்பை அலங்கரித்த பல பதக்கங்கள் என்னிடத்திலே இல்லை. அந்த பவர் என்னிடத்திலே இல்லை. ஆனால் உங்களை போன்ற மாணவர்களாக நான் இருந்தபோது நான் படித்த கல்வி என்னிடத்திலே இருந்தது. அது இன்னும் இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் முன் நான் முக்கிய விருந்தினராக உரையாற்றி கொண்டிருக்கின்றேன் என்றால் அந்த கல்வியை நீங்கள் கற்க வேண்டியதனுடைய அவசியத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கிறது. நூல் என்று நான் கூறுவது புத்தகங்களை. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து படிக்க வேண்டும். படிக்கவில்லை என்றால் பட்டப்படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி மூலையிலே எறிந்துவிட்டு யாராவது படிப்பு முடிந்து விட்டதாக நாம் நினைப்போமே, ஆனால் வாழ்க்கையிலே நினைத்த காரியத்தை சாதிக்க முடியாது. நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. அதுதான் கல்வியின் எல்லா பெருமைகளையும் விட மிகப்பெரிய பெருமை. மகாத்மா காந்தி அவருடைய புத்தகத்திலேயே எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? ஒரு சாதாரண மோகன்தாஸ் என்ற சிறுவனை மகாத்மாவாக மாற்றியது புத்தகங்கள் தான் என்று எழுதுகிறார். ஒரு மார்டின் என்ற சிறுவன் என்னை மார்டின் லூதர் கிங்காக மாற்றியது மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை புத்தகம் தான் என்று தன்னுடைய குறிப்பிலே எழுதுகின்றான். அவன் மகாத்மாவை நேரில் பார்த்ததில்லை. எட்டர்னல் வெலாசிட்டி என்ற ஒரு புத்தகம் தான் நம்முடைய அத்துணை பேர் மனதிலும் இடம் பிடித்த மேதக அப்துல் கலாம் அவர்களை அணு விஞ்ஞானி ஆக்கியது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சட்ட புத்தகங்கள் தான் ஒரு அம்பேத்கரை அரசியல் சாசனத்தை உருவாக்க வைத்தது. செஞ்சதுக்கத்திலே ரஷ்ய புரட்சிக்கு பின்னால் இது போன்ற கோடிக்கணக்கான மாணவ மாணவிகள் பெரியோர்கள் மத்தியிலே லெனின் உரையாற்றி கொண்டிருக்கின்றான். அப்போது தனக்கு எதிர்த்தார் போல் நின்ற கூட்டத்தை பார்த்து
லெனின் பேசுகின்றான், உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த ரஷ்யாவை உலக அரங்கிலே முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் 3 கடமைகள் இருக்கிறது என்றான். ஒரு மாணவி எழுந்து முதல் கடமை என்ன என்று கேட்டாள், படியுங்கள் என்றான். ஒரு மாணவன் எழுந்து 2வது கடமை என்ன என்று கேட்டான், படியுங்கள் என்றே சொன்னான். பெரியவர் ஒருவர் எழுந்து எங்களுக்கு உள்ள 3வது கடமை என்ன என்று கேட்டார், படியுங்கள் என்றே முடித்தான். ஏன் தெரியுமா? யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி கல்லூரியிலும் வெளியிலும் தலைகுனிகின்றார்களோ அத்துணை பேரும் இந்த உலகத்தை நோக்கி தலை நிமிரலாம் என்ற ஒரே காரணம்தான். இந்த உண்மைகளை அறிந்து கொண்ட காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் அண்ணா. 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் என்ற கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ். இதெல்லாம் எதற்காக சொல்லுகின்றேன் தெரியுமா? நம்முடைய அத்துணை பேர் மனதிலும் இடம் பிடித்த மேதகு அப்துல் கலாம் அவர்கள் கல்லூரிகளாக பள்ளிக்கூடங்களாக சென்று சொன்னதனுடைய ஒட்டுமொத்த கருத்தை பார்ப்பீர்களே ஆனால், படியுங்கள், படித்தால்தான் பாரதத்தால் பாராள முடியும் என்று படித்து சொன்னவர் அப்துல் கலாம் அவர்கள். அதற்காகவாவது நாம் படிக்க வேண்டாமா? படிக்க தெரியாத அரசனாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்கின்றான் மெக்காலே. 30 நாட்களுக்கு முன்னால் வெளிநாட்டிற்கு சென்றிருந்தேன் மாணவர்களே. ஜப்பானியர்கள் ஒருவர் பார்க்கும்போது ஒரே மாதிரியான வார்த்தைகளை உச்சரிக்கின்றார்கள். எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது. பக்கத்தில் இருந்தவரை கேட்டு என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று கேட்டேன். 15 நாட்களுக்கு முன்னால் நீ படித்த புதிய புத்தகம் என்ன என்று ஒருவர் கேட்டு குறிப்பெடுத்துக் கொண்டு அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கின்றார். இப்போது தெரிகிறதா நாம் எங்கே இருக்கிறோம், அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று? கருத்துலக பெரியவர்களினுடைய கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே இருக்கின்றன. நீ நூலகத்துக்கு போ, நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும், ஆனால் புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும் என்கிறார் ஜெயகாந்தன். உண்மைக்கு முரணானதை, நேர்மைக்கு விரோதமானதை, வாழ்க்கைக்கு தேவையானதை பெரியவர்கள், வள்ளுவன் தொடங்கி வாழும் பெரியவர்கள் வரை புத்தகங்களிலே விட்டு சென்றிருக்கின்றார்கள். தயவு செய்து கல்லூரியிலே நீங்கள் படிக்கும்போது பாட புத்தகங்களை தாண்டி படிப்பை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மதிப்பெண்களை தாண்டி கல்வியை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இதெல்லாம் தெரியுது. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழி சொல்லுவேன்னு சொன்னா நீ கல்வியை பத்தியே சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாக. விவேகானந்தர் எவ்வுயிர் எப்படி எண்ணினா அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெரும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். ஒரு உயிர் என்ன கேட்குதோ அதுதான் கடவுள் கொடுக்கிறாருங்கிறார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களேங்கிறான் கண்ணதாசன். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான்ங்கிறான் ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன். ஒரு மனிதன் எண்ணம் வலுப்படும் போது அதை செயல்படுத்துகின்ற சக்தி அவனிடம் தன்னால் வந்து சேருகிறது என்கிறான் எட்மண்ட் பர்க். மனதினுடைய வலிமை மிக பெரியது மாணவர்களே, மாணவிகளே. நம்முடைய வலிமை தெரியாத காரணத்தினால் நம்முடைய எல்லைக்கோட்டை நாம் சுருக்கிக் கொள்கின்றோம். இந்த இடத்துல இதை ஏன் நான் குறிப்பிடுகின்றேன் தெரியுமா? ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாகத்தான் தன்னுடைய வாழ்க்கை பாதையே மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. உங்களை மாதிரி என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறான், மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய சிஇஓவாக மாறுகிறான் சத்யா நாதல்லா. உங்களுக்கு தெரியுமா அவனுடைய மாத வருமானம் என்ன, ஆண்டு வருமானம் என்ன என்று? 130 கோடி ரூபாய் வருட வருமானம். அதே என்ஜினியரிங் காலேஜிலே அதே எம்பிஏவை அதே எம்சிஏ படித்துவிட்டு 30,000 ரூபாய்க்கு போட்டியா போடுகின்ற மாணவர்களையும் மாணவிகளையும் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம். தவறு எங்கே ஆரம்பிக்கின்றது? ஏன் அவ்வளவு தூரம் வடநாட்டிற்கு? சுந்தர் பிச்சை என்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவன், சென்னையிலே படித்த மாணவன், நம்ம கிராமப்புறங்களிலே பள்ளியிலே படித்த மாணவன், கூகுளினுடைய சிஇஓவாக உயர்ந்திருக்கிறார். உலகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கின்றார்.
நாம் நம் நாட்டிற்காவது அல்லது வீட்டிற்காவது ஏதாவது செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டாமா? அதற்காவது இந்த படிப்பு நமக்கு பயன்பெற வேண்டாமா? யாரிடத்தில் இருக்கின்றது அந்த குறை? அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? Whatever a human mind, whatever a mind conceive and believe, he can achieve Napoleon. When you really want something, the universe always conspire in your favor alchemist புத்தகத்தில் ஒரு மனிதன் தான் என்னவாக வேண்டும் என்று நினைத்து அதற்காக கடுமையாக உழைத்தால் இந்த உலகமே சேர்ந்து உதவி செய்யுங்கிறான், உபத்திரவம் செய்யும் சொல்லல. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை? The golden key to remember is the mind is the sole author of your success. If you master your mind, you master your thoughts. If you master your thoughts, you master your life. When you master your life, you master your destiny. If you dream it, you can achieve it. எழுதி போட்டிருப்பான், போய் பார்த்தீங்கன்னாக்க டிஸ்னிலேண்ட்ல பெருசாக எழுதி போட்டிருப்பான். நினைக்கிறதுல என்ன கஷ்டம்? அதனால தான் பாரதி சொல்லுவான், எதை நீ கேட்கிறாயோ அதைத்தான் இந்த வாழ்வு உனக்கு தருகிறது, அதனால் பெரிதினும் பெரிது கேள்னா. பொறியாளர்களாக வெளியிலே செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற மாணவர்களே, மாணவிகளே, உங்களுக்கு தெரியுமா, சிவில் சர்வீஸ் எழுதி பாஸ் பண்ணுகிற 130 தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்களிலே 72 பேர் பொறியியல் மாணவர்கள் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு இது தெரியும்? உங்களுடைய மனதினுடைய வலிமை பெரியது என்று நினைத்து பெரிதாக பெரிதினும் பெரிது கேள். நீ எதை கேட்கிறாயோ பெரிதாக கேள். எண்ணிய எண்ணியாங்க எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறுகிறான். நம்பிக்கை. ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. ஏன் தெரியுமா? பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. தயவு செய்து உங்களை நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பெறப்படுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். இங்கே பெற்றோர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள், ஆசிரியர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள், மாணவ மாணவிகள் இங்கே இருக்கின்றீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணத்தையே இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். காரணம் என்ன தெரியுமா? என்னை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்தியாவிலே தென்னகத்திலே கடைக்கோடியிலே இருந்து வந்த தமிழகத்தின் ஒரு நாட்டுப்புறத்து சிறுவனால் வாழ்க்கையிலே ஒரு அளவுக்கு உயர முடிகிறது என்றால் நம்பிக்கை என்ற விதைகளை மட்டுமே சுமந்து வந்த என்னால் முடியும் போது, இங்கே அமர்ந்திருக்கின்ற நண்பர் அசோக் குமாரால் முடியும் போது ஒரு IPS அதிகாரியாக உயர்வதற்கு உங்களால் ஏன் முடியாது? SSLC படித்து பாஸ் பண்ணோன்னா எங்கள் அப்பாவுக்கு என்னை டாக்டர் ஆகணும்னு ஆசை. எங்கள் அப்பாட்ட 300 ரூபா தான் பணம் இருந்துச்சு. அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் ஆகணும்னா 3000 ரூபாய் இருந்தால் டாக்டர் ஆயிடலாம். என்னை அழைச்சிட்டு எங்கள் அப்பா தஞ்சாவூர் போகிறாங்க. நடந்த சம்பவம், கதை அல்ல, நிஜம். கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. வறுமையான குடும்பத்திலிருந்து வந்த மாணவ மாணவிகளுக்கு அது தெரியும், பெரும்பாலானோருக்கு தெரியும். போய் இறங்கணுன்னா மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் போய் இறங்கணும். மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரிக்கு நடந்து போகணும். அங்கே மட்டும்தான் நான் படிக்க முடியும். ஏன்னா 320 ரூபா ஸ்காலர்ஷிப்பு. எங்கள் அப்பாட்ட 300 ரூபா இருந்துச்சு, அதை கொடுத்தா திரும்பி வந்துடும். அப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலை. ஏதோ எஸ்பியாக இருந்துட்டு பெருசாக கோட்டுக்கிட்டலாம் போட்டு பேசிகிட்டு இருக்கானோன்னு பெரிய ஆள் நினச்சிக்காதீங்க. உண்மை என்ன தெரியுமா? என்னோட தந்தை கேட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது என்னுடைய எண்ணம் காவல்துறை அதிகாரியாக வேண்டும், காக்கி உடை அணிய வேண்டும் என்பது. என்னுடைய தந்தையினுடைய எண்ணம் வேறு. அப்பெல்லாம் நினைச்ச மாதிரிலாம் பேச முடியாது அப்பாட்ட. எங்கள் அப்பாவால் என்ன முடியாதுன்னு தெரியும். எனக்கு பணம் 3000 ரூபா வேணும்ல. உன்னை தான் டாக்டர் ஆக்க முடியலப்பா. 500க்கு 451 மார்க் நான் SSLCயில். என்ன பண்ணாங்க தெரியுமா? உன்னை டாக்டர் ஆக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, பணம் இருந்தால் நீ டாக்டர் ஆகிருக்கலாம். உன்னை தான் டாக்டர் ஆக்க முடியல. ஒரு நிமிஷம் அங்கே நின்றுன்னு மருத்துவக் கல்லூரி சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றை தொட்டு பார்த்து விட்டு என்னுடைய தந்தை அழுது கொண்டே வந்தார். நானும் என்னுடைய தந்தையும் அரசினர் கல்லூரி வரை அழுது கொண்டே சென்றோம். ஏன் தெரியுமா? இந்த இடத்திலே இதனை குறிப்பிடுகின்றேன். இங்கு என்னை பற்றி குறிப்பிடும் போது எல்லோரும் கைதட்டினீர்கள். இவருடைய வீட்டிலே 4 மருத்துவர்கள், இவர் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரர் என்று. நிச்சயமாக நான் இல்லை.
அன்று என்னுடைய மனதிலே என்னுடைய ஏழை தந்தை ஏற்படுத்திய தாக்கம் என்னுடைய பிள்ளைகளிடம் நானும் என்னுடைய மனைவியும் சொல்லி சொல்லி வளர்த்ததனால் இன்று நான் 4 மருத்துவர்கள் என்னுடைய குடும்பத்திலே நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்றெடுத்த தந்தையே சேர். இதுதான் உண்மை. சரி, என்னோட என்ன காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது. நானும் என்னுடைய நண்பனும் கல்லூரிக்கு செல்லும் போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் இருக்கும். அப்பெல்லாம் டைரக்ட் ஐபிஎஸ்னா என்னன்னே தெரியாது. அவ்வளோ ஒரு குக்கிராமத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள். அப்படி இருக்கும்போது எஸ்பி பங்களாவை தினம் காலேஜுக்கு போகும்போது பார்த்துக்கிட்டே போவேன். என்னுடைய நண்பன் எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு ஹிந்து பேப்பரை வச்சுட்டு நூலகத்திலேயே அமர்ந்திருப்பான். நான் மைதானத்திலேயே என்னுடைய நேரத்தை கழிப்பவன். ஒரு நாள் ஒரு எஸ்பி பங்களாவில் நின்று எஸ்பியினுடைய கார் சிவப்பு விளக்கு சுழல 11-11 ஒரு அம்பாசிடர் காரில் காக்கி உடை அணிந்து ஒரு வி ஷேப் எக்ஸசைஸ் பாடியில் ஆஜானு பாகவா பெரிய மீசை வச்சுட்டு ஒரு அதிகாரி வந்தார். 2 பேர் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தார். ஏன்டா காலேஜுக்கு போகலையான்னு கேட்டார். உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். 1974ஆம் ஆண்டு. உடனே காரை விட்டு இறங்கி நீ முதல்ல போய் என்சிசியில் சேரு, ரைஃபிள் கிளப்பில் சேரு, ஓடணும் ஒடியாரணும் கயிறு ஏறணும், அப்போ தான் நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆக முடியும்னாரு. என்னுடைய நண்பன் அதை பற்றி சிறிது கூட கவலைப்படவில்லை. கல்லூரி நேரம் போக மீதி நேரத்தை மைதானத்திலே கழித்தேன். அவன் கல்லூரி நேரம் போக மீதி நேரத்தை நூலகத்திலே கழித்தான். சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு. எமர்ஜென்சி பீரியடு 1976 பேட்ச்னாலே எமர்ஜென்சியில் ஒழுங்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நண்பர் அசோக்குமார் அவர்களுக்கு தெரியும். இதுக்கு போனோம் பரீட்சைக்கு. நான் பாஸ் பண்ணிட்டேன். அவன் நூலகத்தில் மட்டும் இருந்ததுனால இன்டோரில் வந்து நிறைய மார்க், அவுட்டோரில் குறைஞ்சி போச்சு. அவன் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. பயிற்சிக்கு சென்று பல இடங்களிலே பணிபுரிந்து சிறப்பு பதவி உயர்வை பெற்று, இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், எங்கள் பேட்சில் மொத்தம் 300 பேர். அதில் சிறப்பு பதவி உயர்வு பெற்று எஸ்பி அந்தஸ்துக்கு உயர்ந்தவர்கள் 2 பேர். ஒன்று நண்பர் அசோக்குமார், ஒன்று நான். 2 பேரும் உங்கள் கல்லூரிக்கு வந்திருக்கோம். இதை சொல்றதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்கள் அப்படி ஆகணுங்கிறதுக்காக. உடனே சர்வீஸ் கமிஷனில் செலெக்ஷனில் ஆகி நான் போய் கோயம்புத்தூர், தஞ்சை, சென்னை எல்லா இடத்துலையும் வேலை பார்த்துட்டு பதவி உயர்வை பெற்று, மாணவர்களே மாணவிகளே, எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்று சிவப்பு விளக்கு சுழல மாவட்ட கண்காணிப்பாளராக என்னுடைய மனைவியுடன் குடிபுகுந்தேன். இதை எதுக்கு தெரியுமா சொல்றேன்? எனக்காக இல்ல, பின்ன எதுக்கு சொல்றேன்? பதவி ஏற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக சென்றேன். மாணவர்களே மாணவிகளே, அங்கே நூலகத்திலே அதிக நேரம் இருந்த என்னுடைய நண்பன் கலெக்டராக மாவட்ட ஆட்சித்தலைவராக அமர்ந்திருந்தார். இப்ப தெரியுதா? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். நினைக்கிறதுல என்ன கஷ்டம்? மாணவிகளா அங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. மாணவிகளுக்காகவே இன்னொரு நிகழ்வை பதிவு செய்கின்றேன். பெண்களினுடைய திறமை எவ்வளவு பெரியது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அகில இந்திய அளவிலே 3 முறை துப்பாக்கி சுடும் போட்டியிலும் புலனாய்விலும் தங்கப்பதக்கம் பெற்றவர் என்றவன எல்லாரும் கை தட்டினீங்க. உண்மை. ஆனால் 4வது முறையாக நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று என்னை தேர்வு செய்து இந்த தமிழக காவல்துறை காஷ்மீர் மாநிலத்திற்கு அனுப்புகின்றது. முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும் என்பதை எனக்கு சொல்லித்தர அப்போது ஆள் இல்லை. வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கத்தோடு செல்கின்றேன். 4 முறை நம்ம வந்து ஆல் இண்டியாவில் ஷூட்டிங் காம்படிஷனில் இன்வெஸ்டிகேஷனில் பெருசாக சாதிச்சிருக்கோம். இப்போ யார் நம்மளை ஜெயிக்க முடியும்னு நினச்சிட்டு போகிறேன். 3 முறை நான் தங்கப்பதக்கம் பெறும்போதும் அச்சுதன் நாயர் அப்படின்னு ஒருத்தர் வருவார் கேரளாவிலிருந்து. 1/2 மார்க் 1 மார்க்கில் அவருக்கு எனக்கும் போட்டியாக இருக்கும். நாக் அவுட் சிஸ்டத்தில் எல்லாரும் அவுட் ஆயிடுவாங்க. கடைசியில் 2 பேர் நிற்போம் 3 தடவையும். அவரை விட 1/2 மார்க் 1 மார்க்கில் நான் ஜெயிச்சிருவேன். அவர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார். நான் அவரை ரொம்ப அலட்சியமாக பார்த்துட்டு போவேன். வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கம். 4வது முறையாக செல்லுகின்றேன். உங்களுக்கு தெரியும், 50லேருந்து 100 கஜ தூரம் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் வந்து டார்கெட் இருக்கும். 6 ரவுண்டு ஃபயர் பண்ணணும். புல்லில் அடித்தா 5 மார்க். புரிகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இன்னரில் அடித்தா 3 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க்.
4வது முறையாக போகும்போது அச்சுதன் நாயர் எங்கேன்னு கேட்டேன். எல்லாரும் அவுட் ஆகிட்டோம், 2 பேர் மட்டும் நிற்கிறோம். அச்சுதன் நாயர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு எனக்கு மகா மகிழ்ச்சி. ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவன் நான். அப்போ நம்மளை யார் ஜெயிக்க முடியும், நமக்கு போட்டியே இல்லைன்னு. ஒரு பொண்ணு வந்து நின்றுச்சு. கேரளத்திலிருந்து வந்து ஐபிஎஸ் அதிகாரி, அபர்ணா என்று பெயர். 2 பேரும் 6 ரவுண்டு கொடுக்கும்போது நான் ரொம்ப புத்திசாலித்தனமாக நினைக்கிறதா நினச்சேன். இந்த பொண்ணுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உண்டாக்கிடுவோம். டாஸ் போடுவாங்க, கிரிக்கெட் மாதிரி எதிரியினுடைய பலம் என்ன என்று தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு சுடுவதற்காக. டாஸ் எல்லாம் வேண்டாம், நான் முன்னாடி சுடுறேன். இப்படி உட்கார்ந்த உங்களை மாதிரி உட்கார்ந்த பொண்ணு இப்படி இப்படின்னு கை காமிச்சிச்சு. நீ சுடுடாங்குது. நான் சுட்டேன். 6 ரவுண்டில் 5 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர். என்னுடைய ப்ராக்டிஸில் கூட அப்படி சுட்டது கிடையாது. நான் தான் ஜெயிப்பேன்ட்டு வந்து உட்கார்றேன். பக்கத்தில் நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. சைலேந்திர பாபு அதிகாரிலேருந்து ஆரம்பித்து துப்பாக்கி சுடுவதில் யாரெல்லாம் பெரிய அதிகாரியோ அத்தனை பேர் இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து சுட்டுச்சு. அதுவும் 6 ரவுண்டுக்கு 5 ரவுண்டு புல். நானும் 6 ரவுண்டுக்கு 5 ரவுண்டு புல். ப்ராக்டிஸில் கூட நான் அப்படி சுட்டது கிடையாது. வால்டர் தேவாரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்கிறது 1984ஆம் வருடம். அவர் உடனே டார்கெட்டை பாருன்னார். டார்கெட்டை பார்த்தேன். அந்த பொண்ணு மனசில் பயத்தை உண்டாக்க வேண்டிய நான், என் மனசில் பயம் உண்டாயிடுச்சு. என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லுவாங்க. என்னடா அது சிக்கலாக இருக்குமே அப்படின்னு நினச்சி நடந்து வந்தேன். ஜட்ஜு கேட்டார், ஈக்குவல் மார்க் டாஸ் போட்டுடலாமான்னு கேட்டார். நான் உடனே எஸ்ன்னு. ஏன் தெரியுமா, தோத்தா கூட டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு அங்கேருந்து வச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், இட் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். இது சீட்டு குலுக்கி போட்டு முடிவு பண்ணுறது இல்லைடா, திறமையின் அடிப்படையில் முடிவு பண்ணுறது. உனக்கு தைரியம் இருந்தால் வா, திரும்ப சுடலான்னு கூப்பிடுச்சு. 12 ரவுண்டு கொடுத்துட்டாங்க. உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிட்டு நான் முதல்ல சுடுறேன்னு வேற சொல்லிட்டேன்ல, ஒரே மூச்சில் சுடுறேன் 2 தடவை லோட் பண்ணி. 10 ரவுண்டு புல்லு, 2 ரவுண்டு இன்னர். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, ஒரே மூச்சில் மேகசினில் லோட் பண்ணிச்சு. 2 முறை சுட்டது. 6 ரவுண்டாக தான் சுட முடியும். மாணவர்களே மாணவிகளே, 12க்கு 12 புல்லு. நான் தோற்று போய்விட்டேன். இதோட முடியல. தோத்து போனோன்னா துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன். ஒரு பெரிய அதிகாரி எடுத்து தொடச்சு கொடுத்துட்டு, யூ ஷுட் டேக் இட் இன் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட், ஆல்ரெடி யூ அச்சீவ்டு 3 times கோல்டு மெடல், திஸ் டைம் ஆல்சோ யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் சில்வர் மெடல், ஒய் டு யூ பாதர்னர். அந்த பொண்ணு அங்கே தான் வச்சு என்ன சொன்னிச்சு தெரியுமா, மாணவிகளே, கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா, உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயர் என்னுடைய தந்தை. அவர் இழந்த தங்கப்பதக்கத்தை உன்னிடம் இருந்து தட்டி பறிக்க வேண்டும் என்பதற்காக நீ ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு பிராக்டிஸ் பண்றேன்னு தெரிஞ்சுட்டு நான் 60 ரவுண்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன், நீ எப்பறம் என்ன ஜெயிக்க முடியும்னு கேட்டுச்சு. பெண்களினுடைய தைரியம், பெண்களினுடைய பலம் எவ்வளவு என்பதை மாணவிகள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம் என்பேன். உனக்கு வேண்டிய அத்துணையும் உன்னுடைய காலடியிலே இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், முயற்சி என்ற ஒன்றுதான். வெற்றியினுடைய மூல ஆதாரமே முயற்சி செய்வதுதான். அதுல என்ன சிரமம் நமக்கு? நீ அறிவாளியாக பிறக்கவில்லை என்றால் அது உன்னுடைய தவறல்ல. ஆனால் நீ அதிகமாக முயற்சி செய்யவில்லை என்றால் அது உன்னுடைய தவறு. முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறலாமா? முயற்சி செய்வதை விட முக்கியமானது ஏதாவது இருக்க முடியுமா? டெரக் ரெட்மாண்ட், எத்தனை பேர் ஒலிம்பிக் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. சென்ற ஒலிம்பிக்கிலே 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலே உசைன் போல்ட்டுக்கு அவன் தான் ஒரே போட்டியாளர். அவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான். ஏன்னா ஒரு ஈவெண்ட் அவன் செய்வான். உசைன் போல்ட் 100, 200, 400, 400 மீட்டர் ரிலே செய்வான். அவன் தான் ஜெயிப்பான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அரங்கமே பார்த்து கொண்டிருக்கிறது, உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. 400 மீட்டர்ல இருந்து 100 மீட்டர் போனோன்னு ஒரு காலில் கிராம்ப், சுளுக்கு, ஒரு காலை எடுத்து வைக்கவே முடியல. 100 மீட்டருக்குள்ள 50 மீட்டருக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி ஓடிட்டு இருந்தவன் உசைன் போல்ட் உட்பட அத்தனை பேருக்கு முன்னாடி ஓடுறான். ஒரு காலை இழுத்து இழுத்து ஓடுற மாதிரி நிலைமை. எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. அந்த வலி எப்படி இருக்கும் என்று உணர்ந்த அந்த கோச்சு ஒலிம்பிக் ஸ்டேடியத்தில் உள்ள இறங்கி ஓடுறாரு. அவங்க அப்பா உள்ள இறங்கி ஓடுறார். அத்தனை பேரையும் தள்ளி விட்டு விட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றான் ஒற்றை காலுடன். 400 மீட்டர் கோட்டை கடந்தவுடன் கீழே விழுந்தான். மாணவர்களே மாணவிகளே, ஜெயித்தவர்களுக்கு உட்கார்ந்து கைத்தட்டிய அந்த உலக அரங்கம்
முதன்மை பெறுவதை விட முக்கியமானது முயற்சி செய்வது என்று நிரூபித்து கீழே விழுந்த அந்த டெரக் ரெட்மாண்டுக்காக உலக அரங்கமே எழுந்து நின்று கைதட்டியது. அதுதான் முயற்சி. சாக்ரட்டிஸ் ஒரு நாள் ஆத்துல நின்றுட்டு இருந்தார். உங்களை மாதிரி ஒரு மாணவன் போய் முயற்சி செய்யற என்னால முடியலன்னா இங்க வானார். உள்ள போனான், தண்ணிக்குள்ள வச்சு தலையை அமுக்கிட்டாரு. எவ்வளவோ முயற்சி பண்றான், உடலை கடைசியா செத்து போயிடுவோமேங்கும் போது தன்னுடைய முயற்சிகள் அத்துணையும் சேர்த்து தள்ளுறான் வெளியில. சாக்ரட்டிஸ் கீழே விழுந்துடுறாரு, அவன் வெளியில வந்துடுறான். எப்படி இருந்துச்சுன்னு கேட்கிறாரு. யோ, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் செத்து போயிருப்பேன். எப்படி தப்பிச்சேன்னு கேட்கிறாரு. என்னுடைய முயற்சிகள், என்னுடைய பலம் அத்துணையையும் ஒன்று திரட்டி முயற்சி செய்தேன்னா, முயற்சி என்பது முடியும் வரை செய்வதல்ல மகனே, முயற்சி என்பது முடியும் வரை செய்வது, முடிந்த வரை செய்வதல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சின்னு. நம்ம அப்படி செய்யறோமா? சிறு வயதிலேயே கடினமான உழைப்பின் மூலமாக உங்களை நீங்கள் வருத்தி கொண்டீர்களே ஆனால் வாழ்க்கை முழுவதும் சுலபமாகிவிடும். சிறு வயதிலேயே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சுலபமாக்கி கொண்டீர்களே ஆனால் வாழ்க்கை முழுவதும் கடினமாகிவிடும். இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு நீ எஜமானனாக இருக்கலாம். ஒரு மனிதன் தன்னுடைய சக்தியிலே 50% மேல் உபயோகிப்பதே இல்லை அப்படிங்கிறார் காப்மேயர். தன்னுடைய சக்தியை உணர்ந்து ஒரு மனிதன் செயலாற்றினால் இந்த உலகில் அவனால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை என்கிறார் கவிஞர் கதே. வெற்றியினுடைய மூல ஆதாரமே கடின உழைப்பு தான் என்கிறான் ரூசோ. இந்த உலகம் ஆற்றல் நிறைந்தவர்களுக்கே உரியதுங்கிறான் எமர்சன். இவங்கெல்லாம் ஏன் அப்படி சொல்லிட்டு போனாங்க? விதை விதைத்த அன்றே பழம் பறித்து சாப்பிட முடியாது. இரவு சாமானியனாக படுத்து காலையிலே பெரிய கோடீஸ்வரனாக எழுந்திருக்க எவனாலும் முடியாது. அப்படி யாராவது எழுந்தரிப்பார்களே ஆனால் திருச்சி சிறையிலிருந்து தீகார் சிறை வரைக்கும் ஏதாவது ஒரு சிறையில் இருக்கணும். சிகரத்தை தொடுவதற்கு எளிமையான வழி ஏதும் இல்லை. சிகரத்தை தொட்டவர்கள் யாரும் எளிமையாக தொட்டதாக சரித்திரமும் இல்லை. இங்கே அமர்ந்திருப்பவர்களிலே வாழ்க்கையிலே முன்னேறியவர்களாக அறியப்பட்டவர்களை பார்த்தீர்களே ஆனால் அத்தனை பேருக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய சரித்திரம் இருக்கும். கடுமையான உழைப்பு ஒன்றுதான் ஒரு மனிதனை முன்னேற்றும். தோல்வியே அடையாத வெற்றியாளர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. வெற்றி பெறுவோம் என்று நிச்சயமாக நம்புகிறவனுக்கு வெற்றி வந்தே தீரும். சாதனை தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் பாரதி. என்ன அர்த்தம்? பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், வயசாயிடுச்சு, முடி நரைச்சிருச்சு, தோல் சுருங்கிடுச்சு, செத்து போயிட்டோம். விலங்குகள் கூட அதைத்தானே செய்கிறது. நாம் ஆறறிவுள்ள மனித பிறவி அல்லவா? நேரம். உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையை நேசிப்பவர்களாக இருந்தால் மாணவர்களே, மாணவிகளே, தயவு செய்து நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனதுதான். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. ஒரு பவுன் தங்கத்தை கொடுத்து ஒரு நொடி நேரத்தை யாராலும் வாங்க முடியாது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யணும் வள்ளுவன். நேரத்தினுடைய அருமை அப்படிப்பட்டது. நீ அமெரிக்காவில் இருந்தாலும், ஜப்பானில் இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும் காலையில் எந்திரிக்கும் போது உன் சட்டப்பையில் 24 மணி நேரம் இருக்கும். அந்த நேரத்தை நீ எப்படி உபயோகப்படுத்துகிறாய் என்பதை வைத்தே உன்னுடைய வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. சராசரி வயது 70. இந்தியர்களுடைய வயது 30 வயசு வரைக்கும் கல்யாணம், படிப்பு போயிடுது. பாக்கி 40 வருஷம், கடைசி 10 வருஷம் படுக்க, ஆஸ்பத்திரி, ட்ரீட்மெண்ட், நடுப்பர் இருக்கிறது 30 வருஷம். இது எல்லா இடத்திலையும் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 30 வருஷத்துக்கு 10,950 நாள். தூங்குறதுல 5000 நாள் போயிடும், டிராவலில் 950 நாள் போயிடும். பாக்கி இருப்பது 5000 நாட்களே. இந்த 5000 நாட்களை ஒரு மனிதன் எப்படி உபயோகப்படுத்தினான் என்பதை வைத்தே நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே ஆனால் உங்களுடைய வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம். ஜப்பானியர்கள் கடிகாரத்தில் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள். ஆனால் ஐரோப்பியர்களோ நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள். 3 மாதங்களுக்கு முன்னால் சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருந்தேன் நான்.
ஜெர்மனிக்கு போவதற்காக ஒரு ட்ரெயின் 8:03 ட்ரெயின் வரும்னு சொன்னான். நானும் என்னுடைய மனைவியும் புறப்பட்டு ஜங்ஷனில் போய் உள்ளே போகிறேன். நான் காவல்துறை அதிகாரி, நேரத்தை ஓரளவுக்கு கடைப்பிடிப்பவன். உள்ளே நுழையும் போது 8:04, செக்கிங்லாம் முடிச்சு வெளியில் போகும்போது 8:05 போகும்போது அங்கே ட்ரெயின் நின்றுச்சு, புல்லட் ட்ரெயின். அது வேற பக்கம் டைரக்ஷனில் நின்றுச்சு. ஜெர்மனிக்கு போகிற ட்ரெயின் எதுன்னு கேட்டேன். 45,000 ரூபா டிக்கெட்டு. அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அவர் என்னை பார்த்து சிரிச்சார். தமிழ்நாட்டுக்கார் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு, நீங்கள் யாருன்னு கேட்டேன். நீங்கள் எஸ்பி கலியமூர்த்தி தானேன்னாரு. ஆமாண்ணா. நீங்கள் யாருண்ணா? ஸ்ரீதர் என் பேர், நான் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற வக்கீல். என்ன ட்ரெயினை விட்டுட்டீங்களான்னாரு. இல்லையே, நான் அப்போ தான் ட்ரெயினுக்காக வந்திருக்கேண்ணா. உங்கள் ட்ரெயின் 200 கிலோமீட்டர் போயிடுச்சுன்னாரு. ஏன்னா நானும் ஜெர்மனிக்கு தான் வர்றேன், நான் அங்கே ஃப்ளைட்டை பிடிச்சி போகணும், உங்களுக்கு 45,000 ரூபா தான், எனக்கு 1,50,000 லட்சம் ரூபா போச்சுன்னார். 2 நிமிடம். 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன். நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் காலையிலே படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழுந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருத்தன் தண்ணிக்குள்ள தவறி விழுந்துட்டான், நீச்சல் தெரியாது, எப்படியாவது வெளியில வரணும்னு பக்கத்தில் இருக்கிறத பிடிக்கிறான். கரையில் இருக்கிறவங்களாம் டே அதை விடுறாங்கிறான். ஏன்னு கேட்குறான். இல்லை நீ விடுறாங்கிறான். நான் விட்டுட்டேன்டா, அது தாண்டா என்ன விட மாட்டேங்குதுங்கிறான். ஏன்னா அவன் பிடிச்சிருந்தது முதல்ல. சோம்பல் அத்தகையது. உங்களை பிடித்து கொண்டால் காலையில் இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குதுன்னு எந்திரிக்கவே விடாது. தயவு செய்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் மாணவர்களே, மாணவிகளே, காலையில் படுக்கையை விட்டு எழுந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே முன்னேறியவர்கள் அத்துணை பேரும் காலையிலே சீக்கிரம் எழுந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். இதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. பெரிய முயற்சியிலே நீங்கள் ஈடுபடும் போது இந்த உலகம் உங்களை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் உங்களை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். ஓட்டப்பந்தய மைதானத்திலே ஒருவன் வெற்றி கோட்டை குறைந்த நேரத்திலே கடக்கிறான் என்றால் அவர் பயிற்சி மைதானத்திலே அதிக நேரத்தை செலவு செய்தவனாகத்தான் இருக்க முடியும். பரீட்சையிலே உங்களை விட ஒரு பெண் அதிக மார்க் வாங்குகிறாள் என்றால் நீங்கள் எல்லாம் தூங்கும் போது அவள் கண் விழித்து படித்தவளாகத்தான் இருக்க முடியும். மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அதிகமாக அறிவுரை சொன்னோன்னு அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் முகத்துல எல்லாம் ஒரே சந்தோஷம். நம்ம செய்ய வேண்டிய வேலையை இவர் செஞ்சிட்டு இருக்காருன்னு. ஆசிரியர்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை. வரும்போதே உங்க தாளாளர் சொன்னாரு, உங்களுடைய பிரின்சிபலும் சொன்னார், இங்கே சொல்லிடுறேன் மேடையிலே எல்லாத்தையும், சார் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எதையாவது ஒரு 5 நிமிஷம் சொல்லாம முடிக்க கூடாதுன்னாரு. சொல்லுகிறேன். உலகத்திலே முன்னேறியவர்களாக அறியப்பட்ட 10 பேரிடம் பேட்டி கண்டார்கள். 10 பேரில் 8 பேர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறியதற்கு யார் ரோல் மாடல், யாரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று உலகத்திலே முன்னேறிய 10 பேரிடம் பேட்டி கண்டார்கள். மாணவர்களே, மாணவிகளே, ஆசிரியர்களே, 10 பேரில் 8 பேர் தங்கள் பள்ளிக்கூட கல்லூரி ஆசிரியர்களையே உதாரணமாக முன்னுதாரணமாக சொன்னார். தசரதன் தனக்கு ஆண் குழந்தை பிறந்தவுடன் துள்ளி குதித்தானா. ராமன் பிறந்து விட்டானே என்பதற்காக அல்ல ஆசிரியர்களே. விசுவாமித்திரன் என்ற மிகப்பெரிய ஆசிரியன் வாழுகின்ற காலத்திலே அவனிடம் படிக்க வைப்பதற்கு தனக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டானே என்று துள்ளி குதித்தான். மாசிடோனியா அரண்மனையிலே மன்னன் பிலிப் தங்க காசுகளை உப்பரிகையிலே இருந்து வாரி வாரி இறைத்துக் கொண்டிருக்கின்றான். கடைசி மனிதனுடைய கையிலே தங்க காசு கிடைக்கும் வரை மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு தங்க காசை பொறுக்குகிறார்கள். மந்திரி சொல்கின்றான், மன்னனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த மகிழ்ச்சியிலே தங்க காசுகளை வாரி இறைக்கிறான் என்று. அரசன் சொல்லுகின்றான், முட்டாள் மந்திரியே, ஆண் குழந்தை பிறந்ததற்காக தங்க காசுகளை நான் வாரி இறைக்கவில்லை. எதற்காக தெரியுமா? என்னை உலகத்திலே அறிவாளியான அரசனாக மாற்றிய, புத்திசாலியான அரசனாக மாற்றிய அரிஸ்டாட்டில் என்ற ஆசிரியன் வாழுகின்ற காலத்திலே அவனிடம் படிப்பதற்கு அலெக்சாண்டர் என்ற ஒரு மகன் பிறந்து விட்டானே என்று தங்க காசுகளை வாரி இறைக்கின்றேன் என்று. அது எப்படி நிரூபிக்கப்பட்டது தெரியுமா? கேளுங்கள். சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர், the man who conquered the entire world, உலகத்தையே ஒரு குடையின் கீழ் வெற்றி பெற்று ஆளுநன். அப்படிப்பட்ட அலெக்சாண்டரிடம் போய் கேட்டார்கள், உன்னால் எப்படிடா உலகத்தை பிடிக்க முடிந்தது? ஆசிரியர்களே, அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்.
இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினார். உலகத்தையே ஜெயிக்க வைக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்குவது ஆசிரியர் கையிலே இருக்கிறது என்பதை ஆசிரியர்கள் மறந்துவிடக்கூடாது. தாயினுடைய ஆரோக்கியம் தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம், ஆசிரியர்களினுடைய ஆரோக்கியம் தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம். ஒரு மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள் ஆசிரியர்கள், அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள் மாணவர்கள். வேர்களினுடைய பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். ஒரு மனிதன், ஒரு விவசாயி ஒரு விதைக்குள் இருக்கின்ற பெரிய ஆலமரத்தை எப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்தெடுக்கிறானோ, இந்த மாணவர்களிடம் ஆலமரத்தை போன்ற மிகப்பெரிய திறமை ஒளிந்து கிடக்கின்றது. அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களாகிய உங்கள் கையிலே தான் இருக்கிறது. சீனிவாச ராமானுஜம் கணக்கு பாடத்தை தவிர அத்துணை பாடங்களிலும் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றார். அவருடைய நோட்டு புத்தகத்தை வாங்கி பார்க்கின்ற அவருடைய மாமா, அவர் ஒரு டீச்சர், அவர் கொண்டு வந்து ஒரு ஆசிரியர் கையில் கொடுக்கிறார். அந்த ஆசிரியர் அதை வாங்கி பார்க்கின்றார். விடை சரியாக இருக்கின்றது, வழி தெரியவில்லை. என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்கிறாரு. கணக்கு வாத்தியார் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் ஃப்ரெண்ட் இருக்காரு, அங்கே அனுப்புறாரு. அவன் போட்டு பார்க்குறான், விடை சரியா வருது, ஆனால் வழி தெரியல. அவரே அனுப்புறாங்கிறான். சீனிவாச ராமானுஜத்தை ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு இந்த அரசாங்கம் அனுப்புகிறது. அங்கே அவர் படிக்கின்றார், வழியை சொல்லி காண்பிக்கின்றார். அத்துணை பேரும் வியந்து போகிறார்கள். மாணவர்களே, மாணவிகளே, குறிப்பாக ஆசிரியர்களே. அந்த மாணவன் மற்ற பாடத்தில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அவனுக்கு கணக்கில் உள்ள திறமையை கண்டுபிடித்தவர் ஆசிரியர் என்ற காரணத்தினால் நமக்கு ஒரு சீனிவாச ராமானுஜம் கிடைத்தார், உலகத்திற்கு ஒரு கணக்கு மேதை கிடைத்தார் என்றால் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் இன்று நாட்டிற்கு தேவை. நன்றாக படிக்கின்ற மாணவர்களை விட படிக்காத மாணவர்களிடத்திலே அதிக அக்கறை காட்டுவதுதான் ஆசிரியர்களுடைய அடிப்படை பண்பு என்று அடித்து கூறுவேன். ஏன் தெரியுமா? ஐ எம் ஆல்வேஸ் பர்டிகுலர் அபவுட் தி லாஸ்ட் பெஞ்சஸ். நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? நல்லா கேட்டுங்க ஏன் சொன்னேன்னு. The best brain of the nation may be found in the last benches of the classroom. இதை கண்டுபிடிக்க வேண்டியது யார்? ஆசிரியர்களே. கல்லூரியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள். ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையையும் தெரிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற அபரிமிதமான எண்ணத்தோடு இங்கே அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை உங்களிடத்திலே அனுப்புகின்றார்கள். பிள்ளைகளும் அதை போலவே எண்ணத்தோடு வருகின்றார்கள். உலகமே அறிந்த செய்திகளினுடைய அறியா தகுப்பை மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்ல, உலகத்து மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்ல உமை விட்டால் யார் உண்டு சொல்லும்? ஒரு மரத்தடியின் கீழே மாணவர்கள் அமர்ந்திருக்கும் போது அதற்கு நடுவிலே ஒரு ஆசிரியர் அமர்ந்தால்தான் அந்த மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மாறுகிறது, கல்லூரியாக மாறுகிறது. ஏன்? பெற்றோர்கள் பல முறை சொல்லி செய்யாத எத்தனையோ காரியங்களை ஒரு கண நேரத்திலே ஒரு ஆசிரியர் சொல்லுவதனால் அந்த பிள்ளையோ அந்த பையனோ மாறி செய்கின்றான், தன்னை மாற்றிக் கொள்ளுகின்றான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த ஆசிரியர்கள் மீது இந்த மாணவ சமுதாயம் மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கின்றார்கள், அவ்வளவு உயர்ந்த பீடத்திலே வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆசிரியர்கள் நன்றி செய்ய வேண்டாமா? ஒரு விளக்கானது சுடர்விட்டு எரிந்தால்தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். அந்த விளக்கு சுடர்விட்டு எரிய வேண்டும் என்றால் அது இடையறாது எண்ணெய் பெறுதல் வேண்டும். அதை போல ஒரு ஆசிரியர் இன்னொரு மாணவனை ஒளிமயமான எதிர்காலத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட், யூ ஆர் அவுடேட்டட். கற்க துவங்குபவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியன். அதனால்தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பதனால்தான் கற்றுக் கொடுப்பவர் என்று கூறினார்கள். மெழுகுவர்த்தியை போல தன்னை உருக்கி கொண்டு தான் உருகி போன பல ஆசிரியர்களை நான் அறிவேன், என்னுடைய ஆசிரியர்கள் உட்பட. அதனால்தான் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொன்னார்கள். நான் பல்கலைக்கழகங்களிலே சென்று உரையாற்றுகின்றேன் மாணவர்களே, ஆசிரியர்களே. ஆனால் அங்கு கேட்கப்படுகின்ற செய்திகள் மனதை கனக்க வைக்கின்றது. என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? இன்று பேருக்கு ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், பேராசிரியர்களாக சிலரே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை மாற்றுவது எப்போது? யார் மாற்ற வேண்டும்? எப்படி மாற்றப் போகிறீர்கள்? பின்லாந்து கல்வி முறை தான் உலகத்திலேயே உயர்ந்த கல்வி முறை.
ஒரு ஆசிரியர் கல்லூரியிலே ஆசிரியராக காலெடுத்து வைக்க வேண்டும் என்றால் 7 ஆண்டுகள் பயிற்சி பெற வேண்டும். நேற்றைய மாணவன் இன்றைய என்ஜினியர்களுக்கு வகுப்பெடுக்கவெல்லாம் அங்கே முடியாது. உலகத்தரம் வாய்ந்த ஆசிரியர்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அப்படி என்றால் நாம் நம்முடைய தகுதியை ஆசிரியர்கள் எப்படி உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகின்றேன். கழற்றும் அவை அஞ்சான் கல்வி இனிதே. பொது மேடைகளையும் கருத்தரங்குகளையும் வகுப்பறைகளையும் பார்த்து அஞ்சாதவனுடைய கல்விதான் உயர்ந்தது என்கிறார் இனியவை 40. என்ன அர்த்தம்? The purpose of education is not knowledge but action. தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கலன்னா, நிறைய கற்ற ஒரு ஆசிரியர் வகுப்பறைகளை பார்த்து பயந்தால் ஊமையன் கண்ட கனவுகளைப் போல ஆகிவிடும். யார் நல்ல ஆசிரியர் தெரியுமா? ஒரு ஆசிரியர் வகுப்புக்கு வருகிறார் என்றால், ஐயோ இவர் வகுப்பெடுக்க போகிறாரே, எப்போது முடிப்பாரோ என்று மாணவனை கவலைப்பட விடாமல், ஐயோ இவ்வளவு பெரிய கருத்துக்களை சொல்லுகிறாரே, இவ்வளவு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கின்றோமோ, எவ்வளவு அர்த்தத்தோடு பேசுகிறார், இவர் முடித்து விடக்கூடாதே, இந்த வகுப்பு முடியக்கூடாதே என்று நினைக்க வைக்கின்ற ஆசிரியர் தான் உண்மையான நல்ல ஆசிரியர் என்று அடித்து சொல்வேன். பாருங்கள், ஒரு மாணவன் தவறு செய்தால் அவனுடைய எதிர்காலம் பாதிக்கும். பெற்றோர்கள் தவறு செய்தால் அந்த வீட்டினுடைய எதிர்காலம் பாதிக்கும். ஆசிரியர்கள் தவறு செய்தால் நம் நாட்டினுடைய எதிர்காலமே பாதிக்கும். அவ்வளவு பெரிய பொறுப்பில் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆசு இரியர் என்றால் என்ன அர்த்தம்? ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் நீக்குபவர், குற்றத்தை நீக்குபவர் என்று ஆசிரியருக்கு பெயரை வைத்தான். மாதா பிதா குரு தெய்வம் என்று தெய்வத்திற்கு முன்னால் ஆசிரியரை வைத்ததனுடைய நோக்கமும் அதுதான். ஆசிரிய பணி என்பதும் காவல் பணி என்பதும் ஒரு பணி அல்ல, அது ஒரு சேவை. அது தனி மனிதனையும் இந்த சமுதாயத்தையும் உயர்த்தக்கூடியது. ஆசிரிய பணிக்காக கல்லூரிகளுக்காக இருந்தாலும் பள்ளிக்கூடங்களுக்கு இருந்தாலும் வருபவர்கள், சம்பளத்திற்காக மட்டும் ஆசிரிய பணிக்கு வருபவர்கள் இந்த பணியை விட்டுவிட்டு வேறு பணிக்கு சென்றால் அவர்கள் இந்த நாட்டிற்கு செய்கின்ற நன்மை என்பேன். அதை போலவே நிர்வாகம் ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் கூலி அல்ல, அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற கல்வி விலை மதிப்பில்லாதது. அந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் கூலி அல்ல, அது ஒரு சன்மானம் என்பதையும் சொல்லுவேன். அவ்வளவு மிக உயர்ந்த பதவி அது. தயவு செய்த ஆசிரியர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன், ஒரு ரோஜாவை ஒரு ரோஜாவோடு அல்ல, ஒரு ரோஜாவை ஒரு மல்லிகையோடு கூட ஒப்பிடாதீர்கள். ஒரு மாணவனையோ மாணவியையோ இன்னொரு மாணவனோடு மாணவியோடு ஒப்பீடு செய்யாதீர்கள். ஏன் தெரியுமா? தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பின்னுகிறது, கரையான் புற்று வைக்கின்றது, தேனீ கூடு கட்டுகின்றது, எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. அவனிடம் இருக்கின்ற திறமை என்ன என்பதை தயவு செய்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பிலே ஆசிரியர்கள் இருக்கின்றீர்கள் என்பதுதான் உண்மை. இதை புரிந்து கொள்ள வேண்டியது ஆசிரியர் சமுதாயமே. அடுத்து பெற்றோர்கள். நேரம் கருதி முடிக்கின்றேன். நிறைய பேர் பெற்றோர்கள் ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். பிள்ளைகள் நன்றாக படித்து பெரியவர்களாக ஆனால் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவதும், பிள்ளைகள் உருப்படாமல் போனால், சரியாக படிக்காமல் போனால், ஒழுக்கம் கெட்டு போனால் பெற்றோர்கள் கண்ணீர் சிந்துவதையும் காவல்துறை அதிகாரியாக பலமுறை நான் பார்த்திருக்கின்றேன். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னா. எல்லா அப்பாவும் புள்ள நல்ல மார்க் வாங்கினா பாத்தியாடி என் புள்ள எவ்வளோ புத்திசாலின்னு சொல்கிறதோ, பொண்ணு சரியான மார்க் வாங்கலைன்னா ஏண்டி பிள்ளையா பெற்று வளர்த்துருக்கேன்னு அம்மாவை திட்டுறதோ முடியாது. சான்றோனாக்குவது தந்தைக்கு கடமைன்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டான். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்னா. இந்த பிள்ளைக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஆனால் அவன் சரியாக படிக்கல அப்படின்னு நீங்கள் புலம்புறதுல அர்த்தமே இல்லைங்கிறான். ஏன் தெரியுமா? இதை நேரத்தில் பதிவு செய்கிறேன். எல்லாம் வளர்ந்த மாணவர்கள், அவர்களுக்காக சொல்லிவிட்டு உங்களுக்காக சொல்லுகின்றேன். ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா? எந்த பிள்ளையாவது இந்த அம்மா அப்பாட்ட தான் பிறப்பேன் அப்படின்னு பிள்ளை வரம் கேட்டுச்சா? அப்பா அம்மா இவங்க தான் வேணும்னு கேட்டுச்சா? பிள்ளை வரம் கேட்டது யார்? பெற்றோர்கள் தானே. அந்த பிள்ளையை ஒழுங்காக வளர்த்தெடுத்து அவர்களுடைய விருப்பப்படி அவர்களை படிக்க வைத்து அவர்களை பெரிய மனிதராக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, நான் தாயினுடைய, அதுதான் உண்மை. ஒரு நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது அவனுடைய தாய் என்று எழுதுகின்றார்.
ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தாமஸ் ஆல்வா எடிசனை உலகத்திலேயே மூளை உள்ள அறிவாளி ஆக்கியது என்னுடைய தாய் என்று எழுதுகின்றான். இதெல்லாம் எங்கே இருந்து வந்தது? நினைத்து பாருங்கள், தாயினுடைய பெருமை என்ன என்று. தாய் என்று சொல்லும் போது தாயை பற்றி இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன். மாணவர்களே, பெற்றோர்களுக்கு சொல்லும் போது உங்களுடைய முகத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சியை பார்க்கின்றேன். நான் அதே நேரத்தில் இதனையும் பதிவு செய்கின்றேன். ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தாயில் இருந்துதான் தலைமுறை தொடங்குகிறது. தலைமுறை மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவள் தாய் மட்டுமே. ஏன் தெரியுமா அவ்வாறு கூறுகின்றேன்? மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். ஏன் இவ்வாறெல்லாம் சொன்னார்கள் தெரியுமா? உலகத்திலேயே உன்னதமான ஜீவன் உன்னை பெற்றெடுத்த தாயே என்பதனால் அவர்கள் அப்பார் குறிப்பிட்டார்கள். அதுதான் உண்மை. என்னுடைய தாயுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். தாயை போற்றி வாழ்ந்தவனும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை, தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை. முதுகலும் பொடிய பாடுபட்ட தந்தை, முழு வயிறு காணாமல் நம்மை வளர்க்கின்ற தாய், இவர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு ஒருபோதும் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய மாணவர்கள் காரணமாக ஆகிவிடாதீர்கள். ஏன் தெரியுமா? உன்னுடைய தாயையும் தந்தையையும் கனம் பண்ணுவாயாக என்கிறது பைபிள். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்க முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர்தான் தாய் என்கிறார் விவேகானந்தர். உலகத்திலே கெட்ட பிள்ளை உண்டு, கெட்ட தாய் என்று யாருமே இல்லை. வேற்று நாட்டினர் பெண்களை மனைவியாக பார்க்கின்றார்கள். நம் இந்தியர்களோ, குறிப்பாக தமிழர்களோ, பெண்களை தாயாக போற்றுகின்றார்கள் என்று சொல்லி விவேகானந்தர் உலகத்தினுடைய பாராட்டை பெற்றார். அப்படிப்பட்ட தேசத்திலே இருந்து நாம் வந்திருக்கின்றோம். ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். குழந்தைகளாக நீங்கள் இருந்தபோது நனைந்திருப்பீர்கள், மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வடிகின்ற இரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் நான் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளராகவும் உங்கள் முன் சிறப்பு விருந்தினராகவும் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்றெடுத்த தாயே சேரும். சமீபத்திலே நீங்கள் கேட்டிருப்பீர்களா என்று தெரியவில்லை, 6 வயது பெண் குழந்தையை அழைத்துக் கொண்டு ஒரு மருத்துவரிடம் இதயத்திற்காக பரிசோதனை செய்ய செல்கின்றார்கள். இதோடு முடித்து விடுகின்றேன். அந்த குழந்தை என்ன செய்தது தெரியுமா? இதயத்திலே ஆபரேஷன் செய்ய வேண்டும். அந்த இதய ஆபரேஷன் பெரிய டாக்டர், 100 பேர் அவர்கிட்ட டாக்டர் வேலை பார்க்குறாங்க. அந்த டாக்டர் தான் முடிவு பண்ணணும். உடனே ஆபரேஷன் பண்ணலைன்னா 30 நாளில் அந்த குழந்தை இறந்துடும். 30% நேரம் தான், 30% தான் அது பிழைக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கொண்டு செல்கின்றார்கள். அந்த டாக்டர் சொல்றாரு, ஆபரேஷன் பண்ணால் 30% தான் பிழைக்க முடியும். குழந்தைய ஆபரேஷன் பண்ணலைன்னா 30 நாளைக்கு தான் உயிரோடு இருக்கும். என்ன பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்கிறாரு. ஒரு நாளைக்கு 10 ஆபரேஷன் இதே ஆபரேஷன் பண்ணுறாரு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. 15 நாட்களுக்கு முன் நடந்த சம்பவம். அப்படி இருக்கும்போது வேற என்ன பண்ணுவாங்க? பெற்றோர்கள் கதறி அழுகின்றார்கள். ஒரே பெண்ணை ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஒரு 7 நாள் கழிச்சு ஆபரேஷன் பண்ணலான்னு அட்மிஷன் போட்டுறாரு. அந்த பிள்ளைக்கு அந்த தாய் சொல்லி சொல்லி வளர்க்கின்றாள், உன்னுடைய இதயத்திலே கடவுள் இருக்கின்றாள், நீ நிச்சயமாக இறந்து போக மாட்டாய், கடவுள் உன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி சொல்லி வளர்க்கின்றாள் காலையிலும் சாயந்தரமும். 7வது நாள் ஆபரேஷன் தியேட்டரில் வந்து படுக்க வச்சாச்சு. டாக்டர் முகத்துல எல்லாம் கட்டிக்கிட்டு கிரீன் கோட் போட்டுட்டு 10 டாக்டர் புடைசூழ வந்துட்டார். அந்த பிள்ளைகிட்ட வந்து சொல்றாரு, ஒரு தட்டு தட்டி கொடுத்துட்டு தைரியமா இருமா, நிச்சயமா நீ பொழைச்சுக்கோ அப்படின்னு ஒரு தைரியத்துக்காக சொல்றாரு. அவருக்கே தெரியும் 30% தான் பிழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. உடனே அந்த பொண்ணு சொல்லுதுங்க, டாக்டர் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர் அட் ஆல், பட் ஐ எம் ஹேவிங் எ கொஸ்டின் டு யூ அப்படிங்குது. என்னகிட்ட கேள்வியா என்னன்னு கேட்குறாரு. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்றாங்களே, நீங்க இதயத்தை அறுப்பீங்களா அப்படின்னு கேட்குது. ஆமா அப்படிங்குது. வலிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நீ பயப்படாதம்மா, அனஸ்தீசியா கொடுத்துருவாங்கிறாரு. பட் மை கொஸ்டின் ஸ்டில் ரிமைன்ஸ், நான் அதுக்கெல்லாம் பயப்படல. பிற என்னம்மாங்கிறாரு. எங்கள் அம்மா இதயத்தில், என்னுடைய இதயத்தில் கடவுள் இருக்காருன்னு சொன்னாங்க, நீங்கள் அறுக்கும்போது ஜாக்கிரதையா இருங்க, கடவுளுக்கு காயம் பற்றக்கூடாது. அறுத்து முடித்த பிறகு குழந்தையை அந்த கடவுள் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு நான் நல்லா ஆனதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கிறது. நெகிழ்ந்து போய் விடுகிறார் டாக்டர். எப்படி ஒரு நம்பிக்கை என்று. ஆபரேஷன் 5.5 மணி நேரம் பண்ணணும், 45 நிமிஷம் ஆபரேஷன் நடக்குது.
இதயத்துக்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைத்து கொண்டு விட்டன. ஒரு டிராப் ரத்தம் கூட வரல. குழந்தை இறந்து போச்சு. தையல் போட்டு அம்மா அப்பாட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு நகர போறாரு. கண்ணாடியை கழட்டிட்டு கண்ணை துடைக்கிறாரு. அவர் மனிதர் தானே, அழுந்துறாரு. அவருக்கு தெய்வ பக்தி எல்லாம் கிடையாது. தன்னுடைய உழைப்பிலும் படிப்பிலும் நம்பிக்கை உள்ளவர். ஏடா இப்படி ஒரு குழந்தையை காப்பாற்ற முடியாமல் போச்சேன்னு உடனே ஒரு நிமிஷம் நினைக்கிறாரு. என்னுடைய மனித முயற்சிகள், நான் படித்த மருத்துவம் அத்துணையும் பொய்த்து போய்விட்டது. அந்த குழந்தை நம்பினதுக்காகவாவது கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, அந்த தாய் என்னுடைய இதயத்திற்குள்ளே கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லி நம்ப வைத்திருக்கின்றாரே, அப்படி ஒரு நிகழ்வு உண்மையானால் அந்த குழந்தை பிழைக்கட்டும் என்று நினைத்துவிட்டு 2 அடி எடுத்து வைக்கின்றார். மாணவர்களே, பக்கத்தில் இருந்த டாக்டர் ஒரு தட்டு தட்டி, டாக்டர் பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட் அப்படிங்கிறான். எல்லாம் உடனே ஒவ்வொரு பம்பையும் எல்லாத்தையும் ஆன் பண்ண, லங்ஸ் மிஷின் 5.5 மணி நேரம் ஆபரேஷன் சக்சஸ். 60 வயசு வரைக்கும் அந்த குழந்தை உயிரோடு இருக்கும். எல்லா பிளட் வெசலையும் சுத்தம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து அந்த டாக்டர் கதறி கதறி அழுகுறாரு. இந்த புள்ள முழிச்சு கேட்டா, கடவுள் எப்படி இருந்தாருன்னா நான் என்ன சொல்றதுன்னு கேட்கிறாரு. கூட இருந்த டாக்டர் சொல்றாரு, கடவுளை வந்து நாம் பார்க்க முடியாது, கடவுளை உணரத்தான் முடியும் என்று நீங்கள் அந்த குழந்தை தெளிந்தவுடன் சொல்லுங்கள் என்று கூறுகின்றார். அடுத்த நாள் அந்த 60 வயசு வரைக்கும் நாத்திகராக இருந்த டாக்டர் உள்ள கொண்டு போய் கடவுள் படத்தை மாற்றாரு. தன்னோட டைரியை எடுத்து எழுதுறாரு. என்ன எழுதினார் தெரியுமா? இந்த குழந்தை பிழைத்ததற்கு மிகப்பெரிய மாற்றம் அந்த உடலிலே உண்டாகி இருக்க வேண்டும். அதற்கு சத்தியமாக நான் காரணம் அல்ல, கடவுள் காரணமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தையினுடைய மனதிலே நம்பிக்கை விதைகளை விதைத்த அந்த தாய் தான் நிச்சயமான காரணம் என்று எழுதுகின்றார். நான் இதுவரை உங்களிடம் பேசியது அத்துணையும் சொற்கள் அல்ல, அத்துணையும் விதைகள். அது வளமான நிலத்திலே விழுந்திருந்தால் செடியாக வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏன் தெரியுமா? விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. மாணவர்களே, மாணவிகளே, இந்த கல்லூரியானது ஆள் போல் தலைத்த அருகு போல் வேரூன்றி நலமுடனே முன்னேற ஞானமுடன் சிந்திக்க வேண்டும் என்று கூறி, இத்துணை வைத்தாது அமைதியாக அமைதி காத்த 1000 நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.